Welcome to Story Time. Tamil Story for Kids. இன்றைய கதை நீல நிறத்தின் ரகசியம். ஒரு தோட்டத்தில் சூரிய ஒளியில் வெடித்து தேனீக்களால் சலசலக்கும் ஒரு சிறிய அஞ்சான் மலர் வாழ்ந்தது. அவள் வழுவழுப்பான வெளிர் ஊதா நிற இதழ்களை கொண்டிருந்தாள். ஆனால் அவள் வேறு நிறமாக இருக்க விரும்பினாள். நான் ஏன் எப்போதும் ஊதா நிறமாக இருக்கிறேன்? ஒரு நாள் பெருமூச்சு விட்டாள். நான் ரோஜாக்களைப் போல பிரகாசமான சிவப்பு நிறமாக இருக்க விரும்புகிறேன், அல்லது சூரியகாந்தியைப் போல சன்னி மஞ்சள் நிறமாக இருக்க விரும்புகிறேன். அப்போது தங்க மகரந்தத்தால் தூவப்பட்ட இறக்கைகளுடன் ஒரு புத்திசாலித்தனமான வயதான பியூன் தேனீ மெதுவாக தன் தண்டு மீது இறங்கியது. இது என்ன கேட்கிறது? பியூன் தேனீ ஒலித்தது. அதன் ஆண்டனா இழுக்கிறது. ஏன் குட்டி அஞ்சான், வண்ணங்களை பற்றி இந்த வம்பு? ஓ பூம்பி என்று அஞ்சன் அழுதார். ஊதா கொஞ்சம் மந்தமானது என்று நீங்கள் நினைக்கவில்லையா? எல்லோரும் ரசிக்கும் வண்ணமாக நான் இருக்க விரும்புகிறேன். தேனீ சிரித்தது. ஒரு சூடான தெளிவற்ற ஒலி. என் அன்பே அஞ்சான், ஒவ்வொரு நிறத்திற்கும் அதன் சொந்த மந்திரம் இருக்கிறது. ஊதா என்பது அந்தி வானத்தின் நிறம் மற்றும் திராட்சை பழங்களின் நிறம். இது மர்மமும் கனவுகளும் நிறைந்த நிறம். ஆனால் நான் நீல வானம் போல இருக்க விரும்புகிறேன், அஞ்சான் வலியுறுத்தினார். நீலமானது எல்லாவற்றிலும் மிக அழகான நிறம். பியூம்பி சிரித்தது. ஆஹா, நீல நிறம், இது ஒரு சிறப்பு நிறம் உண்மையில். ஆனால் நீங்கள் நினைப்பது போல் இது எளிதானது அல்லையோ? சொல்லு சொல்லு, அஞ்சனிடம் கெஞ்சினாள். அவளது இதழ்கள் உற்சாகத்துடன் படபடத்தன. சரி என்று தேனீ தொடங்கியது. வானம் எப்போதும் நீளமாக இருக்காது, இல்லையா? சில சமயங்களில் சூரிய அஸ்தமனத்தின் போது அது உமிழும் ஆரஞ்சு நிறமாகவும், சில நேரங்களில் மழை பெய்யும் போது மென்மையான சாம்பல் நிறமாகவும் இருக்கும். சரியா சொன்னீங்க என்று முனகினான் அஞ்சன். நீல நிறத்தின் ரகசியம், குட்டி அஞ்சன். பியூன் தேனீ கிசுகிசுத்தது. இது வானவில்லின் அனைத்து வண்ணங்களையும் ஒன்றாக கலந்து உருவாக்கப்பட்டுள்ளது. உலகத்தை அழகாக மாற்ற எல்லா வகையான வண்ணங்களும் தேவையும். Thanks for watching more stories. Subscribe my channel.